வேளாண் பயன்பாட்டிற்காக விவசாயிகள் பயன்படுத்தும் நிலத்தடி நீருக்கு வரி விதிக்கும் திட்டத்தை விரைவில் ஒன்றிய அரசு செயல்படுத்த உள்ளது. இதற்கு விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். பாசனத்திற்கு பயன்படுத்தப்படும் நிலத்தடி நீருக்கு வரி விதிக்கும் புதிய திட்டத்தை ஒன்றிய அரசின் நீர்வளத்துறை அமைச்சகம் முன்னெடுத்துள்ளது. இந்த திட்டத்துக்காக 1600 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாநில அரசுகளுடன் இணைந்து சோதனை முறையில் 22 இடங்களில் இந்த திட்டத்தை ஒன்றிய அரசு செயல்படுத்த உள்ளது. இந்த திட்டத்தின்படி விவசாயிகள் பயன்படுத்தும் நீரின் அளவுக்கு ஏற்ப அவர்களுக்கு வரி விதிக்கப்படும். நிலத்தடி நீரின் பயன்பாட்டை முறைப்படுத்தவும், நிலத்தடி நீர் வீணாவதை தடுக்கவும், தவறான வழிகளில் பயன்படுத்தப்படுவதை தடுக்கவும் இந்த திட்டம் கொண்டுவரப்படுவதாக ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. இதற்கு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஒன்றிய அரசு எந்த கருத்தையும் கேட்காது. ஒன்றிய அரசு மாநில அரசுகளை கருத்து கேட்காது, விவசாயிகளை கருத்து கேட்காது. அடாவடித்தனமாக இன்றைக்கு 1600 ரூபாய் ஒதுக்கீடு செய்து விவசாயிகளை சுரண்டி கொழுத்து கொள்ளை கொள்வதற்காக இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசு இந்த திட்டத்தை அறிவித்திருக்கிறது. நாங்கள் வன்மையாக ஒன்றிய அரசை கண்டிக்கிறோம். இந்த திட்டத்தை அமல்படுத்த விடமாட்டோம். இந்த நிலத்தடி நீருக்கு ஒரு மீட்டரை வச்சு நாங்கள் விதி வளர்ப்போம், ஒரு பணம் அமௌண்ட் வசூல் பண்ணுங்கிறது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது உடனடியாக அதை கைவிடணும். நாங்கள் இதை கண்டனத்தை நாங்கள் தெரிவிக்கிறோம். இந்த மாரிலாம் பண்ணுனா நாங்கள் எல்லாத்துக்கும் வரி வச்சா நாங்கள் எப்படி தான் நாங்கள் சாவடி பண்ண முடியும்? ஒன்றிய அரசின் இந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசு நிராகரிக்க வேண்டுமென விவசாயிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். ஒன்றிய அரசுக்கு எதிராக மாபெரும் போராட்டத்தை முன்னெடுப்பது குறித்து விவசாயிகள் இன்று முடிவு செய்ய உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.